இன்றைக்கி கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னோடய ஸ்டைலு. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் விட்டுட்டு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து வெங்காயம் நான் பொடி பொடியாக கட் பண்ண மாட்டேன். இன்றைக்கி பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன். ஒன்றும் பாதியமாக கட் பண்ணால் கூட ஓகே தான். அது லேசாக கண்ணாடி பக்குவத்துக்கு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 3லேருந்து 4 பல் பூண்டு அதை 2ஆக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா உரிச்சிட்டு அதையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் 2 வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தக்காளி ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி, 2 பழுத்த தக்காளி வெட்டியை சேர்த்துக்கோங்க. அதை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் 2 வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரம் வதங்குறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கூட மஞ்சளும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. எங்கள் வீட்டில் வந்து லிமிட்டடாக தான் காரம் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் 7 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு 2 மிளகா அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பெருசாக காரம் இருக்காது, 7 மிளகான்றது 2 தக்காளிக்கு. இப்போ எல்லாத்தையும் வதக்கியாச்சு. இப்போ ஆற விட்டுட்டு அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஃபஸ்ட்டு வந்து ஒன்றில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அதை அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. வந்துட்டு இப்போது தாளிக்க மட்டும் செய்யலாம். திரும்ப கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 3 கிள்ளி போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா, கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது அரைச்சி வச்ச அந்த விழுதை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க.